குளத்தில் மண் கலயத்தில் விபூதி தோன்றுகிறது. 500, 1000 வருடங்கள் மிகப் பழமை வாய்ந்த அருள்மிகு பச்சோட்டு ஆவுடையார் திருக்கோவில் மடவிளாகம் என்னும் ஊரில் உள்ளது. பச்சை ஓட்டுடன் சிவன் எழுந்தருளியதால் இத்தல இறைவன் பச்சோட்டு ஆவுடையார் என அழைக்கப்படுகிறார். ஆனால் கல்வெட்டுக்களில் பச்சோட்டு ஆவுடையார் என காணப்படுகிறது. தலத்தின் நாயகி பச்சை நாயகி, பெரிய நாயகி என்ற திருப்பெயர் தாங்கியுள்ளாள். விபூதி மிதந்து வரும் அதிசயம். கோவிலின் பின்புறம் சிவன் தனது நகத்தால் கீறிய அற்புத சுனை உள்ளது. நிகபுஷ்கரணி என்ற பெயர் பெற்ற இச்சுனை கங்கையைப் போன்று பெருமை பெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்குள்ள சுனையில் விபூதி நிரம்பிய மண்கலயம் மிதந்து வரும் அற்புத நிகழ்ச்சி நடந்து வருகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் குடம் அளவுக்கு இருந்த மண்கலயம் நாளடைவில் சுருங்கி தற்போது சிறிய செம்பு அளவில் மிதந்து வருகிறது. இந்த மண்கலய விபூதி கிடைப்பதற்கரிய மாபெரும் மருந்தாகும். இதை உடலில் பூசினாலும் சிறிதளவு சாப்பிட்டாலும் தீராத நோய்கள் தீங்கும் என்பது ஐதீகம்.